புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தொகுதியை திரும்ப பெற அதிமுக கடுமையாக முயற்சி செய்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கந்தர்வக்கோட்டைக்கு பதில் திட்டக்குடி அல்லது திருச்சுழியை பெற்றுக் கொள்ளுமாறு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. கந்தர்வக்கோட்டை தொகுதியை அதிமுகவுக்கு திரும்ப தர தமிழக பாஜக ஒப்புக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கந்தர்வக்கோட்டைக்கு பதில் கிணத்துக்கடவு, எழும்பூர், அண்ணாமலைக்கான தொகுதியை பெற பாஜக முயற்சி என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. பாஜக தேசிய தலைமை அனுமதியளித்தால் தொகுதிகள் மாற்றிக் கொள்ளப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜகவிடம் கொடுத்த தொகுதியை அதிமுக திருப்பிக் கேட்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், என்ன காரணத்திற்காக கொடுத்த தொகுதியை அதிமுக திருப்பிக் கேட்கும் நிலை ஏற்பட்டிருக்கு? இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, பாஜகவை பொறுத்த வரைக்கும் 27 தொகுதியில அதிமுகவிடமிருந்து பெற்றிருக்கக்கூடிய நிலையில அதுல ஒரு தொகுதி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதி வருது. இதுல ஏற்கனவே 3 தொகுதிகளை அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்திருக்குது. அறந்தாங்கி, அதே போல புதுக்கோட்டை மற்றும் இந்த கந்தர்வக்கோட்டை ஆகிய தொகுதிகளை அதிமுக ஏற்கனவே கூட்டணிக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிலையில பாஜகவிடமிருந்து கொடுக்கப்பட்ட அந்த கந்தர்வக்கோட்டை தொகுதியை மீண்டும் அதிமுகவே பெறுவதற்கான அந்த ஆலோசனை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கடந்த 2 நாட்களாக அந்த மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று காலை கூட அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அந்த தொகுதியை பெற்றுக்கொண்டு மீதம் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு தொகுதி, அதாவது அறிவிக்கப்படாத அதிமுக ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 17 சட்டமன்ற தொகுதியில் இன்னும் அறிவிக்கப்படல, அதுல ஏதேனும் ஒரு தொகுதியை வந்து கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தலை தொடர்ச்சியா மேற்கொண்டு வர, அதற்கு ஏற்ற வகையில் தான் பாஜகவிடம், தமிழக பாஜகவிடம் இது தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். கந்தர்வக்கோட்டை தொகுதியை மீண்டும் அதிமுகவிடமே கொடுப்பதற்கு தமிழக பாஜக சம்மதித்திருந்தாலும் அதை தேசிய தலைமை தான் உறுதிப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த தகவல் தேசிய பாஜக தலைமையிடம் சொல்லப்பட்டுள்ளதாக தகவல் தருகின்றன. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பாஜக தொண்டர்கள் மத்தியில் இருந்தக்கூடிய நிலையில கிணத்துக்கடவு தொகுதியை அவருக்கு ஒதுக்க வேண்டும், பாஜகவிற்கு ஒதுக்க வேண்டும் என்று கிணத்துக்கடவு, அந்த கோவை மாவட்டம் கிணத்துக்கடவுல போராட்டங்கள்லாம் பாஜக தொண்டர்கள் ஈடுபட்டாங்க. மீண்டும் கிணத்துக்கடவு தொகுதி அதிமுக வசம் இருக்கக்கூடிய நிலையில அதுக்கு வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டு விட்டார். தாமோதரன் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கிணத்துக்கடவை பெற்றுக்கொண்டு இந்த தொகுதியை கந்தர்வக்கோட்டையை அதிமுக வசம் கொடுக்க வேண்டும் என்பதும் தமிழக பாஜகவுடைய திட்டமா இருக்கிறது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில தான் தேசிய தலைமையிடம் தமிழக பாஜக தெரிவித்திருக்கிறது. என்ன முடிவை தேசிய பாஜக எடுக்கிறது என்பதை பொறுத்துதான் இந்த தொகுதிகள் மாற்றிக்கொள்ளப்படுமா, இல்லை மீண்டும் அதே தொகுதிகள் அந்தந்த கட்சிகளிடமே இருக்குமா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின்.